எப்போவெல்லாம் கிறிஸ்தவங்க பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்களோ, எப்போவெல்லாம் அவங்க செய்கிற அக்கிரமங்களை பிறர் சுட்டி காட்டுறாங்களோ, எப்போவெல்லாம் கிறிஸ்தவ போதகர்கள் ஊழல் பண்ணி மாட்டிக்கிறாங்களோ, அப்போவெல்லாம் கிறிஸ்தவங்க அவங்க மதத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க. அது என்னென்னா, கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்துவை பாருங்கள். நாங்கள்லாம் குறையுள்ளவர்கள், ஆனால் கிறிஸ்து குறையில்லாதவர். அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் தூயவர். அவரை பாருங்கள், கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க, அவரை பின்பற்றுங்க, கிறிஸ்தவங்களை பின்பற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள், சில பேர் எழுதியிருக்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கிறிஸ்தவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களின் நடவடிக்கைகளை பார்ப்பதற்கு பதிலாக கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள். கிறிஸ்தவர்களை வைத்து நீங்கள் கிறிஸ்தவத்தை எடை போட்டு பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை மட்டும் பாருங்கள் அப்படின்றாங்க. அப்போ இவங்க எல்லாருமே சொல்கிறது, எங்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கன்றாங்க. நாங்கள்லாம் குறை உள்ளவர்கள், அவர் குறையில்லாதவர், அவர் நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது இவங்க ரொம்ப தாழ்மையாக பேசுகிறாங்களே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனால் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இவங்க மதம் உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா மதங்களையும் விட சிறந்தது அப்படின்னு சொல்லி தான் இவங்க மதத்தை பரப்புகிறாங்க. எல்லா மதத்தையும் விட பரிசுத்தமானது, தூயது அப்படின்னு சொல்லி இவங்க மதத்தை பற்றி விளம்பரப்படுத்துகிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட யோகியர்கள் இவர்கள் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வேஷம். ஆனால் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்ட உடனே எங்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள், நாங்கள்லாம் குறை உள்ளவர்கள், அவர் குறையில்லாதவர், பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க. அப்போ இவங்க எங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்துவை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு விஷயத்தை இவங்க ஒத்துக்கிறாங்க. என்னென்னா, உலகத்தில் இருக்கிற யாரையும் விட இவங்க எந்த விதத்துலையும் சிறந்தவர்கள் கிடையாது. எல்லா விதமான பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் இவங்க பண்ணுறாங்க. அப்போது இவங்க கிறிஸ்தவர்களை பார்க்காதீர்கள், கிறிஸ்துவை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போதே பிற மதத்தவரை பற்றி இவங்க மட்டமாக பேசுகிறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான தகுதி இல்லைங்கிறது தெரிய வருது. ரெண்டாவது, இவங்க மதத்தை பரப்பும்போது இவங்க கிறிஸ்தவர்களையெல்லாம் சாட்சி சொல்ல வைப்பாங்க. மேடையில் ஏற்றி மைக்கை கையில் கொடுத்து என்ன சொல்ல வைப்பாங்கன்னா, நான் முன்னால் இந்துவாக இருந்தேன், நான் முன்னால் அந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தேன், அப்போ நான் கெட்டவனாக இருந்தேன், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர் என்னை மாற்றி விட்டார், என்னை புது மனிதனாக்கி விட்டார், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்லுவாங்க. நான் முன்னால் குடிகாரனாக இருந்தேன், இப்போ குடியை விட்டுட்டேன், முன்னால் நான் சினிமா பைத்தியமாக இருந்தேன், சினிமா பார்க்குறத நிறுத்திட்டேன், இப்படியெல்லாம் சாட்சி சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நிரூபித்து காட்ட பார்ப்பாங்க. அவரை ஏற்றுக்கிட்டோம்னா நம்மளை அப்படியே அவர் மாற்றிடுவார், புது மனிதனாக்கிடுவார். கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. இயேசு அப்படி மாற்றிட்டார், இப்படி மாற்றிட்டார், நான் பரிசுத்தமாயிட்டேன், தூய்மையானவனாயிட்டேன் அப்படின்னு. அப்போது இவங்க மதம் உண்மையானது, இவங்க மதம் தான் சிறந்தது, இவங்க கடவுள் தான் உண்மையான கடவுள்னு காட்டுறதுக்கு அவர் இவங்கள மாற்றிட்டார், இவங்கள பரிசுத்தவனாக்கிட்டார்னு சொல்லி சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க தப்பு பண்ணும்போது, மாட்டிக்கும்போது, இவங்க ஊழல் பண்ணும்போது அப்படியே பிளேட்டை திருப்பிடுறது. திருப்பி எங்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள், அவர் பரிசுத்தர் அப்படின்னா அவரை எங்கே போய் பார்க்குறது? இயேசு கிறிஸ்து இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்னா அவரை போய் பார்க்கலாம், அவர் ஒழுக்கமாக வாழ்கிறார் அப்படின்னு. அவர் வாழ்ந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் அது அவருடைய கதை பைபிளில் தான் இருக்குது. அவரை கடவுள்னு இவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ அவர் கடவுள் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? இவங்க தான் அவரை கடவுள்ன்றாங்க. அப்போ அவர் கடவுள்னா இவங்க தான் அவர் கடவுள்ன்றதை நிரூபித்து காமிக்கணும். அதுக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர் என்னை மாற்றி விட்டார், நான் புது மனிதன் ஆகிவிட்டேன் அப்படின்னு டயலாக்லாம் பேசுகிறது. அதாவது இவங்க மூலமாக நாம் இயேசு கிறிஸ்து நல்லவர்னு தெரிஞ்சுக்கணுமா, அவர் பரிசுத்தமானு தெரிஞ்சுக்கணுமா, அவருக்கு வல்லமை இருக்குன்னு இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் இவங்க பரிசுத்தவான்களாக வாழ்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லா அக்கிரமத்தையும் இவங்க பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் என்னென்ன பாவங்களையெல்லாம் பண்ணுறாங்களோ அத்தனை பாவங்களையும் கிறிஸ்தவர்கள் பண்ணுறாங்க. ஊழல், பயங்கரமான ஊழல் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள. பணம்னு அலைகிறாங்க கிறிஸ்தவர்கள். பொருளாசை கிறிஸ்தவர்களுக்கு தான் உலகத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வெளியில் தெரிய வரும்பொழுது உடனே எங்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள் அப்படின்னா அவரை நாங்கள் எங்கே போய் பார்க்குறது? இயேசு கடவுள்னு நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் ஏற்படலைன்னா
நீங்கள் உலகத்தில் இருக்கிற மற்றவங்களை போல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா அவர் கடவுள்னு எப்படி தெரியும்? சரியா? அப்போ இவங்க மதத்தை பரப்புறதுக்கு 2 விதமாக ஏமாத்துறாங்க உலகத்தை. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டவுடன் என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றிவிட்டார், நான் பரிசுத்தவானாகிவிட்டேன், பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன், இப்பொழுது பாவம் செய்வதை நிறுத்திவிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கத்தில் டயலாக் பேசி ஏமாத்துறது. இவங்க பாவத்தில் இருந்தெல்லாம் ஒன்றும் விடுதலை அடைகிறது கிடையாது. சினிமா பார்க்குறத நிறுத்தியிருப்பாங்க, குடிப்பழக்கத்தை விட்டுருப்பாங்க, அவ்வளவுதான். இதை 2ஐயும் நிறுத்திட்டு உடனே நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டோம், பரிசுத்தவான்களாகி விட்டோம் அப்படின்னு சொல்லி பெருசாக டயலாக் பேசுறது. 2வது, ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் குடிக்கிறாங்கிறதுனாலையோ சினிமா பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனாலையோ மற்றவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அவங்க குடும்பத்தை வேணால் பாதிக்கலாம், ஆனால் ஊரை ஏமாற்றி பிழைக்கிறாங்க இவங்க. அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் மற்றவங்களுக்கு. அதை பண்ணிக்கிட்டு கேட்டால் உடனே எங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்துவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க. இவங்க மதம் உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தையும் விட எந்த விதத்திலையும் சிறந்தது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் கிறிஸ்தவ நாடுகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நாடுகளில் தான் அதிகமான குற்றங்கள் நடக்குது. அப்போ நம்ம 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 1, இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர் என்னை மாற்றிவிட்டார்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, இது ஒரு பொய். இவங்களுடைய மத பிரச்சாரத்துக்காக, மத மாற்றத்துக்காக பயன்படுத்துகின்ற பொய் இது. 2வது, எங்களை பார்க்காதீங்க இயேசுவை பாருங்கன்னு இவங்க சொல்லும்போது அதுவும் மத மாற்றத்துக்காக இவங்க பயன்படுத்துகின்ற ஒரு தந்திரம். எங்களை பார்க்காதீங்க, எங்கள் கடவுளாகிய இயேசுவை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் கடவுள்னு நாம் சொல்லலை, இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் உண்மையிலே கடவுள்னா இவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கணும், நாம் பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் நாம் பார்க்கும்போது இவங்க பண்ணுறதெல்லாம் அக்கிரமம். அப்போ அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறது? இவங்க கும்பிட்ற கடவுள் அவ்வளவுதான்.